ஹலோ ஹாய் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த பதிவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி எங்களுடைய ஹார்ட்பீட் யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இப்போ எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்த்துருவாங்களா? சென்னை வடபழனியில் இருக்கக்கூடிய பஸ் டிப்போவிலேருந்து, அதாவது வடபழனியிலேருந்து டுவர்ட்ஸ் நம்ம போரூர் செல்லக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய ஆழ்வார் திருநகரில் இருக்கக்கூடிய மெகா மார்ட் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்லேருந்து அடுத்த ஸ்டாப்பிங் பார்த்தீங்கன்னா வலசரவாக்கங்க. இப்போ நம்ம சொல்லக்கூடிய இடமும் பில்டிங்கும் வலசரவாக்கத்தில் தாங்க இருக்குது. வலசரவாக்கத்தில் எந்த ஏரியாவில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருங்களா? வலசரவாக்கம் காமகோடி நகரில் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இடம் இருக்குதுங்க. அந்த இடம் இருக்கக்கூடிய ரோட்டோட அகலம் பார்த்தீங்கன்னா 30 அடி ரோடுங்க. இந்த இடத்துடைய லேண்டு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா 40 அடி. அந்த இடத்துடைய லேண்டு டைமென்ஷன், அதாவது நீள அகல எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 40க்கு 60. அந்த இடத்துடைய மொத்த அளவுங்க 2400 சதுரடிங்க. இந்த 2400 சதுரடியில் மொத்தம் 6 ஃப்ளாட் டைப்பில் வீடு கட்டியிருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த்து, அதாவதுங்க மாதந்தோறும் குறைஞ்சது 1.5 லட்ச ரூபா வாடகை வந்துட்டு இருக்குதுங்க. ஆனால் இந்த இடத்த வாங்கிட்டு, இந்த பில்டிங்கை வாங்கிட்டு புதுசாக வாடகைக்கு விடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக 1.5 லட்சத்துலேருந்து 2 லட்ச ரூபா வரைக்கும் வாடகைக்கு விடலாங்க. ரெண்டல் இன்கம் வரக்கூடிய ப்ராப்பர்ட்டி தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி. மொத்தம் 6 வீடு இருக்குதுங்காட்டி பக்காவாக பில்டிங் பிளான் அப்ரூவல் வாங்கிட்டு தான் கட்டியிருக்கிறாங்க. அதே மாதிரி காமகோடி நகரில் இந்த இடம் சிஎம்டி அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டிங்க. அதனால் பேங்க் லோன் எலிஜிபிலிட்டி உள்ள ப்ராப்பர்ட்டி தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி. 2400 சதுரடியில் கிட்டத்தட்ட 5000லேருந்து 5500 சதுரடி கட்டப்பட்டுள்ள ஃப்ளாட் டைப்பில் கட்டப்பட்டுள்ள இந்த பில்டிங்கோட விலை அந்த இடத்தின் உரிமையாளர் எங்களை சொன்னது 5.5 கோடி ரூபா ஃபைனல் ரேட்னு சொல்லியிருக்காங்க. எங்களை சொன்னது என்ன சொல்கிறாங்களோ அதை தாங்க நான் பதிவில் போடுறேன். 5.5 கோடி ரூபா ஃபைனல் ரேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை வலசரவாக்கம் ஏரியாவில் ரெண்டல் இன்கம் வரக்கூடிய ப்ராப்பர்ட்டி வேணும்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த பதிவை பார்த்தீங்கன்னா உடனடியாக எங்களுக்கு கால் பண்ணி பேசுங்க. நீங்கள் இடத்த பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறோம். நீங்கள் விருப்பப்பட்டால் எங்களுடைய ஸ்டாஃபை அமுச்சு விட்றோம். இடத்தையும் சரி பில்டிங்கை காட்டுவாங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா டைரெக்டாக ஓனர் மீட்டிங் தரேங்க. நீங்கள் ஓனர்கிட்டே உட்காந்து பேசிடலாம். ஆனால் ஓனர் சொன்ன விஷயத்தை உங்களுக்கு நான் பதிவில் சொல்லிட்டேன். 5.5 கோடி ரூபா அப்படிங்கிறது ஃபைனல் ரேட் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு பிடிச்சி போய் நீங்கள் சீக்கிரம் முடிக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா மீட்டிங்கில் கூட நீங்கள் ஓனர்கிட்ட நெகோசியேட் பண்ணி பாருங்கள். பண்ணிட்டாங்க அப்படின்னா எங்களுக்கு ஹாப்பி தாங்க, சந்தோஷம் தான். ஆனால் நல்ல ப்ராப்பர்ட்டியை மிஸ் பண்ணிட வேணாம். குறைஞ்சது இந்த பில்டிங்கோட ஏஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 5லேருந்து 6 வருஷம் தாங்க இருக்கும். அதே மாதிரி இந்த பில்டிங் இருக்கக்கூடிய ஃபேஸிங் மெயின் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேஸிங்க. நம்ம ஒவ்வொரு பதிவில் சொல்லிட்டு இருக்கிறோம் என்னென்னா அக்ரிமெண்ட் ஹோல்டர்ட்டையோ பவர் ஹோல்டர்ட்டையோ கிடையாதுங்க. டைரெக்டாக ஓனர் ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் நம்ம பதிவில் போடுறோம். அதனால் இது டைரெக்டாக ஓனர்கிட்ட இருக்குங்காட்டி நீங்கள் மீட்டிங்கில் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி பிடிச்சதுக்கப்புறமா மீட்டிங் தரோம். மீட்டிங்கில் உட்காந்து பேசிங்க. ஒருவேளை ரேட்டை நீங்கள் ஃபைனல் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு டோக்கன் அட்வான்ஸ் பண்ணி டாக்குமெண்ட் வாங்கிக்கோங்க. டாக்குமெண்ட் வாங்கிட்டு லீகல் பார்க்குறதுக்காக உங்களுடைய லீகல் அட்வைசர்கிட்ட டாக்குமெண்ட்டை கொடுங்க. உங்களுடைய லீகல் அட்வைசர் லீகல் பார்த்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டியில் எந்த ஒரு விலங்கும் இல்லை, தாராளமாக இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு லீகல் ஒப்பீனியன் கொடுத்துட்டாருன்னா தயவு செஞ்சு டிலே பண்ணாமல் இம்மிடியட்டாக நீங்கள் இடத்த பத்திரப்பதிவு பண்ணிக்கங்க. நான் ஏன் இதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அந்த ஏரியா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வலசரவாக்கம், இந்த ஆழ்வார் திருநகராக இருக்கட்டும், எல்லா ஏரியாவுமே பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்குது. இதில் குறிப்பாக சொல்லணும்னா ஒரு சில ஓனர்ஸ் இந்த மெட்ரோ வேலை முடிய போகுது இல்லைங்களா, மெட்ரோ ட்ரெயின் வேலை முடிய போகுது, அதை பேஸ் பண்ணியே அவங்களே ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் எப்போ இடம் வாங்கணும்னு நினச்சா கூட இடம் வாங்குறவங்க எவ்வளோ ரேட்டை இன்க்ரீஸ் ஆனாலும் இடம் வாங்குவாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், நான் ஒரு இடத்த வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா அவங்க இன்னொரு ரேட்டை ஏற்றுறதுக்கு முன்னாடி, அவங்க நினச்சிட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருக்குதுன்னா உடனடியாக நீங்கள் பத்திரப்பதிவு பண்ணிக்கங்க. இந்த பதிவை கேட்டுட்டு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளுடைய யூடியூப் சேனலில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறோம். நீங்கள் பார்த்துக்குங்க. பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு உடனடியாக எங்களை தொடர்பு கொண்டு பேசுங்க.
இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற நல்ல இடத்தோட நல்ல ப்ராப்பர்ட்டியோட அடுத்த பதிவில் சந்திப்போம்.